கீதா 41வது வார்டு உறுப்பினர், திருநெல்வேலி மாநகராட்சி நகரமைப்பு குழு தலைவர். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, நான் வந்து ஒரு பிளானிங் கமிட்டி சேர்மனாக இருக்கிறதுனால பிளான் சம்மந்தமாட்ட பிரச்சனைகள், அதை மக்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இஷ்யூஸ் வரும். நான் வந்து காலதாமதமாகிற ஃபைலெல்லாம் அதிகாரிகிட்ட சொல்லி என்ன பிரச்சனை ஸ்பீட் பண்ணுங்கள், ஏன் இவ்வளோ டிலே ஆகுது. அப்போ அவங்க ஏஇலாம் சஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டாங்க, வெளில போயிருப்பாங்க. அந்த மாதிரி சில காரணங்களால் 30 நாள், அதாவது மாநகராட்சி சட்டத்தின்படி 30 நாளுக்குள்ளே வந்து அப்ரூவல் வந்து மாநகராட்சி கொடுக்கணும். அது இல்லாத பட்சத்தில் நம்ம பிளானிங் கமிட்டிக்கு அவங்க மேல்முறையீடு பண்ணால் ஒரு 15 நாள், அப்புறம் ஒரு 15 நாளில் கமிட்டியிலே வச்சு பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மக்கள் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வீடு கட்டுவாங்க, இல்லை நிறைய கடன் வாங்கி போட்டு ஒரு அப்ரூவலுக்கு போவாங்க. அதில் வந்து 100 நாள் 150 நாள் அந்த மாதிரி ஆகும்போது மக்கள் வந்து பயங்கரமாக சிரமப்படுறாங்க. அதில் வந்து நான் வந்து இந்த ஃபைலை வந்து துரிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நானே லெட்டர் சொன்னேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு. இப்போ 50 நாளுக்கு மேலே வந்து அந்த ஃபைல் வந்து ஆணையாளர் டேபிள்லே இருக்குது. ஸோ அதை ஏன்னு சொல்லி கேட்கும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே எனக்கு வந்து இல்லை. ஸோ நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன், மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்துக்காண்டி நான் நோட்டீஸ் அடிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். என் பேரை போட்டு நான் என்னோட நம்பர்லேருந்து என் பேரை போட்டு தான் நோட்டீஸ் அடிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். இதில் வந்து எனக்கு மாநகராட்சியிலேருந்து என் கணவர் பேரில் வந்து மாநகராட்சி பேரில் அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து நோட் ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்னா, 41வது வார்டு மாமன்ற உறுப்பினர், நீங்கள் 41வது வார்டு ஃபைலில் மட்டும்தான் பேசணும், நீங்கள் வந்து அடுத்த வார்டு ஃபைலில் வந்து பேசக்கூடாது, அது வந்து அவதூறு பரப்புகிறாங்க உங்கள் கணவர். நான் தெளிவாக என்னோட பேரை போட்டு தான் அடிச்சிருக்கிறேன். என் கணவர் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து டிசி விசாரிக்கணும்னு சொல்லி ஆஜரானோம். நாங்கள் வந்தோம், டிசி இல்லை, திரும்ப எந்த நோட்டீஸும் அதில் வந்து இல்லை. இதில் வந்து பிளானிங் கமிட்டி சேர்மன் வந்து எல்லா ஃபைலுக்கும் வந்து மூவ் பண்ணலாம், எல்லா ஃபைலையும் வந்து பரிந்துரைக்கலாம், ஏன் காலதாமதம் ஆகுதுன்னு கேட்கலாம். எல்லா ரைட்ஸும் இல்லை. நிர்வாகத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இது மக்கள் சார்ந்த பிரச்சனை. மன்றத்தில் வந்து எல்லா மக்கள் சார்ந்த பிரச்சனையும் நம்ம பேசலாம். இதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாதனால தான் இன்றைக்கி இந்த மன்றத்தில் வந்து நான் இதை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாச்சு. இல்லை, என் கணவர் வந்து 3ஆம் நபர்னு சொல்லி அந்த இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாநகராட்சி ஆஃபீஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநகராட்சிக்கு உட்படாத ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் ஃபைல்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. சிஸ்டத்தில் கூட அந்த ஐடி வச்சு அவங்க இது பண்ணுறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அவங்க கமிஷனர் பேரில் தான் காட்டுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபிசிக்கல் ஃபைல் வந்து சைன் ஆகி ஒரு 30-40 நாளுக்கு மேலே ஆச்சு. ஆனால் ஐடி வந்து சிஸ்டத்தில் காமிக்கிறது வந்து ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் வந்து தப்பாக ஏற்றிட்டாங்க, அது வந்து கீழே சரி பண்ணி போகணும் அப்படின்னாங்க. அப்போ ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஃபைல் வந்து 30 நாளுக்கு மூவ் ஆகுது. ஆனால் சிஸ்டத்தில் அவ்வளோ நாள் பேக் இது பண்ண முடியல அப்படின்னா இது யாரோட தப்பு? நிர்வாகத்தோட தப்பு தானே? இல்லை, மக்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க. இவங்க அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு போகிறாங்க. கேட்டால் இப்போ டேட்டா டெலீட் ஆயிடுச்சுங்கிறாங்க. யார்கிட்ட காமிச்சதுன்னே தெரில அப்படிங்கிறாங்க. புரோக்கர்ஸ் இல்லை, அவங்க வந்து என்னன்னா ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களே சம்பளம் கொடுத்து வேலைக்கு வந்து ஆள் வச்சுக்கிறாங்க. அப்போ எதுலேருந்து கொடுக்குறாங்க அவங்க? ஒரு ஃபைல் வந்து காலதாமதம் ஆகுதுன்னா அது என்ன நார்மலாக என்ன அர்த்தம்? லஞ்சத்துக்கு வழிவகுக்குதுன்னு தானே அர்த்தம். எதுக்கு இவ்வளோ நாள் ஆகணும்? இப்போ இவங்கெல்லாம் எதுலேருந்து சம்பளம் கொடுக்குறாங்க? அப்போ ஃபைல் டெலீட் ஆயிடுச்சுன்னா அப்போ யார் ஃபைலை ஹேண்டில் பண்ணுறா? இவங்கெல்லாம் எப்படி? இவங்கெல்லாம் 3ஆம் நபர்னு சொல்லுவாங்களா, இல்லை ஒரு சமூக ஆர்வலரை 3ஆம் நபர்னு சொல்லுவாங்களா? இல்லை, பொதுமக்கள் யாருனாலும் கேள்வி கேட்கலாம். பொதுமக்கள் வந்து கமிஷனருக்கு மெசேஜ் பண்ணலாம். மக்கள் வரி பணத்தில் தானே சம்பளம் வாங்குறாங்க. பதில் சொல்கிற கடமை வந்து அவங்களுக்கு இருக்கு. இதை எப்படி அவங்க மக்கள் பணி இல்லைன்னு சொல்ல முடியும்? நீ கேள்வி கேட்கக்கூடாது, நீ மெசேஜ் பண்ணக்கூடாது, இது யாரோட நம்பர்னு கேட்கறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவதூறு வார்த்தை அனுப்பலைன்னா என்னோட மெசேஜ்லாம் நான் எவிடன்ஸ், எனக்கு எல்லா பேசினவங்களோட எவிடன்ஸும் நான் வச்சுருக்கிறேன். எல்லா ரெக்கார்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. நான் வந்து சார் ஜென்யூன் ஃபைல்னா சைன் போடுங்க, சைட்டை வந்து நம்ம விசிட் பண்ணுங்க, ஜென்யூன் ஃபைல்னா சைன் போடுங்க. நான் வந்து ஒரு இல்லீகல் ஃபைலுக்காண்டி போய் நிற்கல, நான் அதுக்கு போகவும் மாட்டேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.